ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டு ஈரலில் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, 2 கிராம்பு. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் பாப்பா தாங்க இன்றைக்கி கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் சமையல் பண்ணும்போது இப்படி தான் குட்டி குட்டி சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. க்யூட்டாக கட் பண்ணுறாங்களா? அப்பக்கப்போ கொஞ்சம் நேரம் அவள் கூட விளாண்டுக்கிட்டே தாங்க சமையல் போகும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஒரு கொத்து கருவேப்பிலையை அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இன்றைக்கி நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் எவ்வளோக்கெவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் கீறி விட்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 150 கிராம் ஆட்டு ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டு ஈரலையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மட்டும் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுப்பொடி, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லிப்பொடி இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லாமே ஈரலில் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு கிண்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே செஞ்சு போயிடுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.